என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த 2024வது வருஷத்துக்கு என்னோட யூடியூப் சேனலில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்கேன், எந்த எக்ஸாமுக்கு அதிகமான வீடியோஸ் உங்களுக்கு போட போகிறேன், அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் ரயில்வே எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க இருக்கீங்க, பேங்க் படிக்கிறவங்க இருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி எல்லாருமே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த வருஷத்துக்கு என்னோடய சேனலில் எதுக்கு அதிகமான வீடியோ தமிழில் போட போகிறேன் எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ எப்போதுமே நாங்கள் பிளானை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவோம். அதுக்கு தேவையான டெஸ்ட், அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு என்னோட பிளான் டிஎன்பிஎஸ்சி தான் இருந்தது. அதுதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு. ஸோ போன வாரம் ஆரம்பித்தோம், உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு என்னோட பிளான் டிஎன்பிஎஸ்சி தான். ஸோ அதை ஆரம்பித்தாச்சு, அது ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான வீடியோ, ஹோம்ஒர்க்கு, அதுக்கு தேவையான டெஸ்ட்டு, நிறைய பேர் டெஸ்ட் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரிசல்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் நிறைய பேர் டெஸ்ட் எழுதிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு டெய்லி ஹோம்ஒர்க்கும் சீக்கிரம் கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி அது பாட்டுக்கு சீரீஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா, ரெண்டாவது நம்ம சேனலில் அடுத்து ஆரம்பிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம். சரியா, ரயில்வே எக்ஸாம் அப்படின்னாலே நான் எப்போதும் ரெண்டு விஷயத்தை, ஒரு விஷயம் ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன் உங்களுக்கு, ரெண்டாவது விஷயம் பொதுவாக எல்லாருக்கும் தான். மொதல் விஷயம் பர்சனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போதுமே ரயில்வே வேக்கன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ போன வருஷத்தோட என்டிபிசின்னு நினைக்கிறேன் வேக்கன்சி எடுத்து பார்த்தீங்கன்னா 36,000 வேக்கன்சின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டி வேக்கன்சி நிறையா இருக்கும்ப்பா. இந்த நிறையா இருக்கிற வேக்கன்சியை வச்சுட்டு இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, ரயில்வே எழுதுனா நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம். தயவு செய்து அப்படி நீங்கள் எங்கேயாவது காதில் வாங்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே இந்த காது வழியாக விட்டுட்டு புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிங்க. நான் 8 வருஷமாக என்னோடய இங்கிலீஷ் சேனல் நடத்திட்டு இருக்கேன்ப்பா. இது ஒரு வருஷம் கிடையாது. மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற இங்கிலீஷ் சேனல் 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்தில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணுறவங்களை நான் பார்த்துருப்பேன், எவ்வளோ ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருப்பேன் தெரியுமா? எங்கள் சேனலில் நான் அதெல்லாம் போட்டு காட்டல, இவங்கெல்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து என்னோடய சேனலை பார்த்தா படித்தாங்க, அதெல்லாம் கிடையாது. பட் என்கிட்ட லிஸ்ட் இருக்கும். அதனால் தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி யாராவது சொல்கிறத கேட்டிங்கன்னா இந்த காதில் விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு புக் எடுங்க. நம்ம ஒழுங்காக மார்க் வாங்கினா நம்ம பாஸ் பண்ண போகிறோம்ப்பா, அவ்வளோதான். நீங்கள் படித்து மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸு. இல்லை இவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க, நமக்கு ரயில்வேலாம் வேலை கிடைக்காது, வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருந்தால் வராங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். சரியா? அதனால் அந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டியது ரயில்வே எக்ஸாம் டார்கெட். இந்த வருஷம் நான் பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு படிக்கிறது மட்டும்தான் உங்களோட நோக்கமாகவே இருக்கணும், மற்ற எதுவுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரயில்வே எக்ஸாம் படிக்கிறவங்க இதான் நான் பர்சனலாக சொல்லணும்னு நினச்சது. ரெண்டாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இது பொதுவான விஷயம். இப்போது நீங்கள் பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செப்டம்பர் தான் எக்ஸாம் இருக்கும். ஆனால் ஜனவரியே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஜனவரி மாதமே கேலண்டர் வந்துடும், இதுதான் கேலண்டர், ஐபிபிஎஸ் கேலண்டர், இத்தனாம் தேதி இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு வந்துடும். ஆனால் நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனே வரும். இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூலையில் எக்ஸாம் வச்சுருவாங்க. அப்போது ஏப்ரலில் வந்துச்சுன்னா ஒரு 3 மாதம் தான்ப்பா கேப்பே இருக்கும். அந்த 3 மாதத்தில் நீங்கள் எல்லாம் படிக்க முடியாது. அதனால தான் ரயில்வே எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, 35,000 40,000 இல்லை எப்போ போடுறாங்க நோட்டிஃபிகேஷன், நான் டெய்லி உட்காந்து பேப்பரை பார்த்துட்டே இருக்கணுமா? கிடையாதுப்பா. படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாமலே ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நான் படிக்க ஆரம்பித்தேன்றவங்களுக்கு தான் அது கஷ்டம். இன்னையிலேருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்றவங்களுக்கு அந்த எக்ஸாம் ஈஸி. ஸோ அதனால் படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் இன்ஸ்டியூஷனில் படித்தாலும் சரி, எங்கே படித்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ண வேணாம், படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ இந்த வருஷத்தோட என்னோட ரெண்டாவது பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி தான். என்டிபிசி குரூப் டி இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டெஸ்ட்டு, அதுக்கு தேவையான ஹோம்ஒர்க்கு, அதுக்கு தேவையான வீடியோஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ரயில்வேக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஏன்னா அதில் 30 கொஷின் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கேன், 30 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கேன், 30 கொஷின் டெஸ்ட்டு. ஏன் டெஸ்ட்டு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா சிஸ்டம் பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் ரயில்வே எக்ஸாம். அதனால் நீங்கள் இப்போயே கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எழுதி பார்த்தா மட்டும்தான் அங்கே ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் அது 3மே நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணனால தான் நான் அதை ஆரம்பிக்கவே போகிறேன், அப்படி தான் ஆரம்பிப்பேன். ஸோ தமிழ்லையும் சொல்லி கொடுத்துருவோம்ப்பா, இங்கிலீஷ் சேனலில் இங்கிலீஷ்லேயும் வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நீங்கள் படிக்கிறது மட்டும்தான். இப்போதைக்கு ரயில்வே வந்து என்னோடய வெப்சைட்லேயே எங்கேயுமே இருக்காது. நான் மொதல் வீடியோ எப்போ போடுறேனோ அப்போது எந்த சேனலை ஃபாலோ பண்ணணும், வாட்ஸ்அப் சேனல் தனியாக க்ரியேட் பண்ணிடுவேன். அது எங்கே ஃபாலோ பண்ணணும், அந்த ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு டெஸ்ட் எப்படி எழுதணும், ஹோம்ஒர்க் எப்படி கொடுப்போம், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? அது வந்து இன்னும் ஒரு 1.5 வாரத்தில் உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ஆரம்பிச்சிருவேன்.
ஸோ மூணாவது விஷயம் எந்த எக்ஸாம் என்னோட டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சேனலில் வீடியோஸ் வராது, இங்கிலீஷ் சேனலில் தான் இருக்கும். அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாமு ஈஸியாக இருக்கவே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கு தேவையான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹை லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம இங்கிலீஷ் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 6 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் சிசாட் எக்ஸாமுக்கு. இனிமேட்டு அதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26th மேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணணும். ஸோ அதனால் தமிழ் சேனலில் யூபிஎஸ்சிக்கு வீடியோ வராது, இங்கிலீஷ் சேனலில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், சாரிப்பா, ஓகே, யூபிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட இங்கிலீஷ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு தேவையான டெஸ்ட்டு, அதுக்கு தேவையான கொஷின்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு கொடுத்துருவேன். 4வது வந்து நம்மளோட பேங்க் எக்ஸாம். ஸோ பேங்க் எக்ஸாமுக்கு வந்து நிறையா டைம் இருக்குது, நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இருந்தாலும் பேங்க் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் படிக்கிறத விட ப்ராக்டிஸ் தான் அதிகமாக தேவை. அதை நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லுவேன். கொஞ்சம் படித்தாலும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அது ப்ராப்பராக எல்லா வருஷமே நான் போட்டுட்ருக்கிறது தான். 6 வருஷத்துக்கு 6-7 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல்லாக கவர் பண்ணி. ஸோ எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும்ப்பா. என்னோட தமிழ் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பேன். இங்கிலீஷ் சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை விட அதிகமாக அங்கே இருக்கும். நீங்கள் எந்த வீடியோஸ் எடுத்தாலும் ப்ராப்பராக லெசன் நம்பர் 1லேருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை பர்சன்டேஜஸாக இருக்கட்டும், எந்த டாபிக் இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் போய்ட்டு பர்சன்டேஜ் பிளேலிஸ்ட் இருக்கும். இல்லை என்னோடய வெப்சைட் போங்க, உங்களுக்காகவே தான் ஈஸியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் வெப்சைட்டு. உள்ள feelfreetolearn.com போனீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஈஸியாக இருக்கணுன்றதுக்கு தான் ஒரு கார்ட்லேயுமே கீழே இங்கிலீஷ் தமிழ்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் வீடியோ ஓடிடும், இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வீடியோ ஓடிடும். தமிழ் கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக கொடுக்குற எல்லா வீடியோலையுமே கொஷின் தமிழ்லையும் தான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. பழைய வீடியோஸில் மட்டும்தான் இருக்காது. அதுக்கும் கீழே இப்போ தான் கொடுத்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து படிக்கலாம்ப்பா. ஸோ படிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலை. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் வந்து இன்ஸ்டியூஷனில் போய் படிக்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக படிக்கலாம். எந்த இன்ஸ்டியூஷனில் வேணாலும் போய் ஜாயின் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் படிங்க. என்னோட இது என்னென்னா, நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். கண்டதை கேட்டுட்டு இங்கெல்லாம் நமக்குலாம் வேலை கிடைக்காது, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நம்ம இங்கே இருக்கோம், அவங்க தான், இதெல்லாம் காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது போதும். சரியா? நீங்கள் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்துட்டால் மட்டுமே போதும், நீங்கள் செலக்ட். மற்றது அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே தரேன். அப்புறம் டவுட் செஷன்ஸ்ன்னு சொல்லி நம்ம வெப்சைட்டில் இன்னும் 2-3 நாளில் வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்கும்ல, இப்போ நான் வீடியோ போடுறேன், நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஹோம்ஒர்க் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது புக் எடுத்து போட்டு பார்ப்பீங்க. அதில் ஒரு கொஷின் டவுட் இருக்கும், எனக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்ஸ்டியூஷனில் படிக்காதவங்களா இருந்தீங்க, வீட்டிலே உட்காந்து படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டில் கேட்குற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம். ஸோ பண்ண போகிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். ஸோ அதில் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்கள் டவுட்டெல்லாம் எடுத்து நான் ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. இதுதான் என்னோடய பிளான், இந்த வருஷத்துக்கான பிளான். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது புதுசாக இது பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ அதனால் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படிக்க பாருங்கள். ஏன்னா அதிகமான வேக்கன்சி இந்த வருஷத்துக்கு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காலேஜ் முடிக்கிறவங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸை நீங்கள் எழுதலாம். பேங்க் எக்ஸாம்ஸு, அப்புறம் பேங்க் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி அந்த எக்ஸாமை போய் எழுதி பார்த்தா தான் தெரியும் ஒரு ஐஏஎஸ் ஆகுறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ஸோ அதனால் எழுதி பார்க்குறது தப்பு இல்லை. சும்மா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எவ்வளோ வரப்போகுது, அதுக்கு 500 சம்திங் இருக்கும். நம்ம ஒரு 4 நாள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு ஒன்று எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியாக நீங்கள் ஒரு வாட்டி அப்படி எழுதி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் ஒரு எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் எவ்வளோன்னு. ஸோ அதனால் வந்து நீங்கள் எழுதி பார்க்குறது ஒரே ஒரு வாட்டி யூபிஎஸ்சி எழுதி பாருங்கள் எல்லோரும். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு. டிஎன்பிஎஸ்சி சீரீஸ் அதோடு சேர்த்து ரயில்வே சீரீஸ் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தேங்க்யூப்பா, ரொம்ப நன்றி. டெஸ்ட் எழுதுகிறவங்க எழுதிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் ஃப்ரீயாக வந்துடும். ஸோ நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு. பை.